வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்புச் செய்திகள். நாட்டிற்கு தேவையான முன்னேறிய சமூக குடிமக்களை உருவாக்குவதை நோக்கமாக கொண்ட கல்வி முறை ஒருபோதும் நிறுத்தப்படாது என்று பிரதமர் கருணி அமரசூரிய தெரிவித்தார். வரவிருக்கும் கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து சிலாப கல்வியை வலய அதிகாரிகளுக்கு விளக்கமளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டார். அரசாங்கம் இந்த நாட்டை கைப்பற்றிய போது மாற்றத்தக்க மாற்றம் செய்யப்பட வேண்டிய முக்கிய துறைகளில் ஒன்றாக கல்வித்துறை குறிவிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய சமூக மாற்றங்கள் சிறுபான்மையினரிடமிருந்து எதிர்ப்பை சந்திக்க நேரிடும் என்றாலும் புதிய கல்வி சீர்திருத்தம் குழந்தை பாதுகாப்பு கொள்கை கட்டமைப்புக்குள் செயல்படுத்தப்படும் என்று கருணி அமரசூரிய வலியுறுத்துகிறார். பிழைகளை கண்டறிந்து தீர்க்கும் புதிய கல்வி முறையில் குழந்தைகளுக்கு தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தப்படுவது குழந்தைகள் பாதுகாப்பு கொள்கைகளை பாதுகாக்கும் ஒரு கட்டமைப்புக்குள் செயற்பட வேண்டும். இந்த கல்வி சீர்திருத்தங்கள் மூலம்தான் தொழிற்கல்விக்கான மிகப்பெரிய வரவு செலவு ஒதுக்கீடு கிடைத்தது. எனவே பாடசாலைகளுக்கிடையே நிலவும் டிஜிட்டல் சமத்துவமின்மை மற்றும் உள்கட்டமைப்பு சிக்கல்களை நீக்குவதற்கு தொடர்புடைய திட்டங்கள் தற்போது செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. 6ஆம் வகுப்பு கல்வி சீர்திருத்தங்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டதால் அநீதி இழைக்கப்பட்ட மாணவர்களுக்கு விரைவாக நீதி வழங்கப்படுவதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதமர் கூறினார். கல்வியை மாற்றத்தை நோக்கி எடுத்து செல்லும் இந்த பயணத்தில் பொதுமக்களின் வரவேற்பு மிகவும் முக்கியமானது என்று கருணி அமரசூரிய மேலும் கூறினார். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அடிப்படை வசதிகள் கீழ் மட்டத்தில் காணப்படுவதால் நோயாளர்களுக்கு பெரும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சுத்தம் செய்தல் மற்றும் உணவு வழங்கல் உள்ளிட்ட சேவைகள் மோசமடைந்துள்ளதாகவும் நோயாளிகள் கவலைகளை வெளிப்படுத்தியுள்ளனர். மருத்துவமனையில் உணவு வழங்கலில் பாரிய சிக்கல்கள் தோன்றியுள்ளதாகவும் காலை உணவாக ஒரு பப்பாளி பழத்துண்டும் மற்றும் வேக வைத்த கடலை ஒரு கிண்ணம் பச்சை முட்டைகளுடன் பரிமாறப்படுகிறது. முட்டைகள் நன்றாக அளிக்கப்பட்டுள்ளதா என்பது தொடர்பில் வைத்தியசாலை ஊழியர்கள் தெளிவுபடுத்த தவறுவதால் முட்டைகளை நோயாளர்கள் வாட்டில் உடைக்கும் போது சிந்தப்படுகின்றன என்று இதனால் வாட்டில் துர்நாற்றம் வீசுகிறது. அதை சுத்தம் செய்வதிலும் முன்னுரிமை காட்டப்படுவதில்லை. இதற்கிடையே நிர்வாக ஸ்திரத்தன்மை காரணமாக நிலைமை மோசமடைந்துள்ளதாக மருத்துவமனை அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். நுவரெலியா கங்குராங்கெத்த போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கேவா கேட்ட ரோக்போர்ட் கொலம்பியா தோட்டத்தில் நேற்று முன்தினம் மதியம் திடீரென தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்து காரணமாக தோட்டத்தில் அமைந்துள்ள 10 வீடுகள் தீயில் முற்றாக எரிந்து சேதமடைந்துள்ளன. இதன்போது தெய்வாதீனமாக இருக்கும் எவ்வித காயங்களுக்கும் ஏற்படாத போதிலும் வீடுகளில் இருந்த பெறுமதியான பொருட்களும் தீயில் கருகி சேதமடைந்துள்ளன. அப்பகுதி மக்கள் தைப்பொங்கல் பண்டிகையை கொண்டாட சென்றிருந்த போது தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் ஒரு வீட்டில் ஏற்பட்ட தீயே 10 வீடுகளுக்கு பரவியுள்ளதாக போலீசார் மேற்கொண்ட ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளன. இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளதுடன் பிரதேச பொதுமக்கள் ஒன்றிணைந்து கடும் பிரயத்தனத்துக்கு மத்தியில் தீயை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளனர். இதனையடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் தோட்ட மண்டபம் ஒன்றில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தோட்ட நிர்வாகமும் கிராம சேவகர்களும் இணைந்து சமைத்த உணவு வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கங்குராங்கெத்த போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் 18 வயதுக்கு மேற்பட்ட 12 மில்லியன் மக்கள் TIN எனப்படும் வரி இலக்கங்களை பெற்றுள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதுவரை கிடைக்கப்பெற்ற தரவுகளுக்கு அமைய 12 மில்லியன் மக்கள் வரி இலக்கங்களை பதிவு செய்துள்ளதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இலங்கையில் தற்போது 18 வயதுக்கு மேற்பட்ட நபர்களின் எண்ணிக்கை சுமார் 17 மில்லியனாக உள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் 5 மில்லியன் மக்கள் தங்கள் TIN எண்களை பெறவில்லை என்றும் இந்த குழு தானாக முன்வந்து பதிவு செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் உள்நாட்டு இறைவரி திணைக்கள ஆணையாளர் நாயகம் நந்தனகுமார கூறியுள்ளார். கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் நிர்ணயிக்கப்பட்ட வருவாய் இலக்குகளை அடைய உள்நாட்டு இறைவரி திணைக்களம் பாடுபடும் என்று மேலும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஏப்ரல் மாதம் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டுக்கு முன்னர் 25 மாவட்டங்களிலும் சாரதி அனுமதி பத்திரங்களை நிகழ்நிலையில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார். இந்த சேவை தற்போது 11 மாவட்டங்களில் நிகழ்நிலையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மீதமுள்ள மாவட்டங்களில் சாரதி அனுமதி பத்திரங்களை நிகழ்நிலையில் வழங்குவதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாக அவர் கூறியுள்ளார். அனைத்து மாவட்டங்களிலும் சாரதி அனுமதி பத்திரங்களை நிகழ்நிலையில் வழங்குவதன் மூலம் ஒரு மாதத்துக்குள் அவற்றை பெற முடியும் என்று அமரசிங்க குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டு சாரதி அனுமதி பத்திரங்களை அச்சிடுவதற்காக ஒரு தனியார் நிறுவனத்துக்கு 184 ரூபா மில்லியன் செலுத்தப்பட்டது. இந்த ஆண்டு 28 மில்லியன் ரூபாய் செலவில் புதிய நிறுவனம் மூலம் சேவையை பெறவும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் மூலம் அச்சிடும் இயந்திரங்களை வாங்கவும்
அச்சிடவும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் சில பகுதிகளில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை எதிர்பார்க்கப்படுவதாக திணைக்கள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் சப்ரமுவ மற்றும் மத்திய, வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அதிகாலை வேளையில் நிலவும் பனிமூட்டம் காரணமாக வீதி போக்குவரத்து பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்பதனால் வாகன சாரதிகள் அவதானத்துடன் செயல்படுமாறு காவல்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க யாழ்ப்பாணம் வீதியில் நடைபயிற்சியில் ஈடுபடுகின்ற காணொலி வெளியாகியுள்ளது. தைப்பொங்கலை முன்னிட்டு 2 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு யாழ்ப்பாணம் சென்றுள்ள ஜனாதிபதி நேற்று காலை இவ்வாறு நடைபயிற்சியில் ஈடுபட்டுள்ளார். இதன்போது வீதியில் பயணிக்கின்ற மக்களுக்கு அவசர சைகையில் வணக்கம் கூறியவாறு நடைபயிற்சியில் ஈடுபட்டு வருவது அந்த காணொலியில் பதிவாகியுள்ளது. தென்னிலங்கையில் வீடொன்றுக்குள் பெண்கள் மீது கூர்மையான ஆயுதங்களால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் பெண் உயிரிழந்துள்ளார். அகங்கம தித்தக்கல்ல பகுதியில் வீட்டுக்குள் 2 பெண்கள் கூர்மையான ஆயுதங்களால் தாக்கப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது. தகவல் கிடைத்ததும் சம்பவ இடத்துக்கு சென்ற அகங்கம போலீசார் வீட்டினுள் பலத்த காயமடைந்த 2 பெண்களை உடனடியாக மருத்துவமனையில் அனுமதித்தனர். சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் கூர்மையான ஆயுதத்துடன் கைது செய்யப்பட்டுள்ளார். எனினும் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் 80 வயதுடைய பெண் என போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர் அகங்கம திட்டக்கல பகுதியை சேர்ந்த 52 வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய அரசாங்கம் தரமற்ற நிலக்கரியை இறக்குமதி செய்ய எடுத்த நடவடிக்கை காரணமாக தற்போதைய அரசாங்கத்தின் அமைச்சரவைக்கு எதிராக குற்றப்புலனாய்வுத்துறை மற்றும் இளஞ்ச ஊழல் விசாரணை ஆணையத்தில் முறைப்பாடு அளிக்க ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பூஞ்சிபூர் ரஹ்மான் முடிவு செய்துள்ளார். எரிசக்தி அமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை சம்பந்தப்பட்ட நிறுவனத்துக்கு இந்த நிலக்கரியை இறக்குமதி செய்வதற்கான வாய்ப்பை பெறுவதை உறுதி செய்வதற்கு பொறுப்பாகும் என்று எம்பி சுட்டிக்காட்டினார். இந்த தரமற்ற நிலக்கரியை சம்பந்தப்பட்ட நிறுவனத்துக்கு இறக்குமதி செய்ய அமைச்சரவை திட்டமிட்ட முறையில் செயல்பட்டதற்கான ஆதாரம் இருப்பதாகவும் எம்பி கூறியுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் யாழ்ப்பாணத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற நிகழ்வுக்கு மக்கள் அழைத்து வரப்பட்டதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. யாழ்ப்பாணம் வேளனியில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற பொங்கல் நிகழ்வில் ஜனாதிபதி கலந்து கொண்டிருந்தார். வெளி மாவட்டங்களில் இருந்து மக்கள் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகளில் அழைத்து வரப்பட்டதாக தற்போது விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இதுகுறித்து காணொலியின் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. தமது ஆட்சிக்கு யாழ் மக்கள் தந்த நம்பிக்கையை மறக்க மாட்டேன் எனவும் அந்த நம்பிக்கையை சிதறடிக்க மாட்டேன் எனவும் பொங்கல் நாளில் கூறுவதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். மேலும் ஆட்சி மாற்றம் ஒன்றை நாட்டு மக்கள் விரும்பியதாகவும் அதற்கு தமிழ் மக்களும் எம்மோடு கைகோர்த்து ஏற்படுத்திய அரசாங்கமே இன்று செயல்படுவதாகவும் ஜனாதிபதி இதன்போது மேலும் தெரிவித்துள்ளார். மன்னார் பேசாலை கடலில் நேற்று முன்தினம் மாலை நீராட சென்று நீரில் மூழ்கி காணாமல் போன 4 பேரில் 3 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. தைப்பொங்கல் பண்டிகையை தொடர்ந்து குறித்த 4 பேரும் கடலில் நீராடுவதற்காக சென்ற நிலையில் இந்த அனர்த்தம் நிகழ்ந்துள்ளது. காணாமல் போனவர்களில் 2 சடலங்கள் நேற்று முன்தினம் மாலை மீட்கப்பட்டதுடன் ஒருவர் பாதுகாப்பாக மீட்கப்பட்ட நிலையில் மன்னார் மாவட்ட வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் இந்த சம்பவத்தில் காணாமல் போன மற்றும் ஒருவரின் சடலம் நேற்று முன்தினம் இரவு கரையொதுங்கிய நிலையில் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் 16 வயது முதல் 18 வயதுடையவர் பேசாலை, வசந்தபுரம், உதயபுரம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளது. இதேவேளை இந்த அனர்த்தத்தில் உயிரிழந்தவர்களில் பாடசாலை மாணவர் ஒருவரும் அடங்குவதாக கூறப்படுகிறது. அடுத்த 24 மணித்தியாலங்களில் நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. காலை வேளையில் நுவரெலியா மாவட்டத்தின் சில இடங்களில் உறைபனி ஏற்படுவதற்கான சாத்தியம் காணப்படுவதாக அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் மேல் சப்ரமுவ, மத்திய, வடமேல், வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. இத்துடன் கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.